சாரி. கவனியபிள் நான் தொடரும். என்னடா அந்த லிங்க்ல ஏதோ சின்ன சிக்கல் மாதிரி நினைக்கிறேன். அது எக்ஸ்பயர்ட் ஆகும் சம்திங். சரி. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்யலாம், அதுக்கு நாங்க அடுத்தடுத்து இதில் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இனி கவனிங்க. நாங்க இப்ப சப்ஜெக்ட் சம்பந்தமான கதைகளுக்குள்ள நாங்க வரணும். சரி, பாருங்கடா. எங்கட பிசிக்ஸை பொறுத்தவரை நான் உங்கள்ட்ட சின்ன மாதிரி கவனிங்க. மொத்தமாக எங்கட 11 அலகுகள் நாங்க பிசிக்ஸ்ல சந்திக்க போறீங்க. சரியா? 11 யூனிட் இதோட உங்களோட பிசிக்ஸ் சிலபஸ் முடியும். 11 யூனிட்டையும் படிச்சு முடிச்சீங்கன்னா அந்த சிலபஸ் முடியுது. முதலாவது பிசிக்ஸ்னா என்னன்னு தெரியும். அந்த சப்ஜெக்ட்ல வாரதுக்கு முன்னால பிசிக்ஸ் பௌதீகவியல்னா என்னன்னு தெரியும். அதாவது என்னடா, இயற்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும், சரி, இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணித ரீதியாக விளங்கப்படுத்துற ஒரு சப்ஜெக்ட் தான் பிசிக்ஸ். இப்ப நான் உதாரணம் சின்ன ஒரு எளிய உதாரணம் எடுக்கிறேன்னா, நீங்க என்னோட இதுல ஓ லெவல் சப்ஜெக்ட்ல நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமா புவியீர்ப்பு இயக்கம்லாம் படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு மரத்துல இருந்து ஒரு பழம் வந்துகிட்டு அறுபட்டால் அது கீழே விழுந்துங்கிறத எல்லாருக்கும் தெரியும். இப்போ படிச்ச ஒரு பிள்ளைகிட்ட கேட்டாலும் அது கீழே விழுந்தான் செய்யும். படிக்காத ஒரு பிள்ளைகிட்ட கேட்டாலும் கீழே விழுந்தான் செய்யும். நல்ல வயசான ஒரு ஆள் முழுமையாக வர்ற கா வாழ்க்கையில ஸ்கூல் ஒரு சம்திங் படிக்காத ஒரு ஆள் நின்றாலும் அவருக்கும் தெரியும் அந்த பழம் மரப்பட்ட கீழே விழுன்னு போட்டு தெரியும். அப்ப இது இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுல மாற்று கருத்து இல்ல. பட் அந்த பிசிக்ஸ பொறுத்தவரையில இனி நாங்க அதை எப்படி பார்க்க போறோம்டா, அதை நாங்க எப்படி ஃபீல் பண்ண போறோம்டா, முதலாவது கேள்வி ஏன் விழுறாருங்கிறது. இது என்ன காரணத்தால இது விழப்போகுது? மரத்துல இருந்து அருந்தா ஏன் கீழே விழணும்? இது ஏன் மேல போகாம இது கீழே விழணும்? அது முதல் விஷயம். ஏனுங்கிற ஒரு கேள்வியினூடாக நாங்க வந்து பார்க்க போறோம். அடுத்தது, அந்த இடத்துல இருந்து விளக்க இது தரையில வந்து சேரக்கு இது என்ன வேகத்துல வந்து சேரும்? எவ்வளவு நேரத்துல வந்து சேரும்? அப்படி இருந்தா இந்த மரத்துல ஹைட் என்னங்கிறதெல்லாம் பாருங்க. இயற்கையில நடக்கிற ஒரு நிகழ்வ கணித ரீதியாக நாங்க ஆராயப் போறோம். இதான் எங்களோட பிசிக்ஸ். எல்லா சப்ஜெக்டும், எல்லா பகுதிக்குள்ள இருக்கிற இப்ப இந்த ஒவ்வொரு தலைப்பும் வந்துகிட்டு ஒவ்வொரு பெரும்பாலும் நாங்க இந்த சக்திகள் தொடர்பான கதைகள் தான் கதைக்க போறோம். இந்த வெப்ப 4வது யூனிட் பார்த்தீங்கன்னா, வெப்ப பகுதியியல் ஹீட் சம்பந்தமா கதைக்கிறது. அலைகளும் அலைகளும் அங்க அதிர்வு சம்பந்தமான கதைகளை கதைக்கிறது. இப்படி ஒவ்வொரு சக்தி தொடர்பான பகுதிகளை எலக்ட்ரிசிட்டி இருக்காங்க. அப்ப நான் அந்த சக்திகள் தொடர்பான கதைகளை கதைக்கிறது. அப்ப மெயினான விஷயம் இதுதான். அப்ப நான் சின்ன விஷயத்த எடுத்தேன். அப்ப இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையை கணித ரீதியாக ஆராயிற ஒரு சப்ஜெக்ட் தான் பிசிக்ஸ். அப்ப நான் நம்ம இப்ப படிக்க போற அவ்வளவு சப்ஜெக்ட் தான் நம்மளை சுத்தி இயற்கையில் நடந்துட்டு இருக்கிறது. அப்ப அதுகளை படிக்கிற இல்லாம ஃபீல் பண்ணி பிசிக்ஸ படிச்சீங்கன்னா என்ன செய்யணும்னா, லேசா தியரிகளை விளங்கிக் கொள்ளலாம். வெறுமனே இந்த குப்பிலே இருக்கிற மாதிரி நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு பாடம் வாங்கிட்டு படிக்கிற அந்த பேட்டர்ன் வந்துக்கிட்டு எங்க பிசிக்ஸுக்கு சரி வராது. பிசிக்ஸை ஃபீல் பண்ணி படிக்க பழகும். அப்பதான் நீங்க புது கேள்விகள்லாம் நீங்க செய்யலாம். கேள்விகளை நாங்க வெற்றிகரமா செய்யறோம்னா பிசிக்ஸை ஃபீலிங், அதாவது ஃபீல் பண்ண அந்த சப்ஜெக்டுக்குள்ள நாங்க இறங்கி அதை ஃபீல் பண்ணி நாங்க படிக்கணும். அந்த வெளியே இப்ப நாங்க அதுக்கு பிறகு படிச்சதுக்கு பிறகு வெளியே நடக்கிற நிகழ்வுகளை நான் பார்க்க என்னோட மைண்ட் அது தானா கொண்டு போகும். அதை ஒழுங்கா அதை ஃபீல் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா ரைட், ஓகே, இந்த பகுதி தான் நம்ம படிச்ச இந்த பகுதியால தான் இப்படி ஒரு சப்ஜெக்ட் இங்க நடக்குது. இப்ப ஒரு வானவில் உருவாகுதுன்னா ஏன் உருவாகுது, நாங்க ஏற்கனவே அதெல்லாம் படிச்சிருவோம். அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி அந்த கலர்ஸஸ் வந்துட்டு வருது, அந்த வார ஒரு கலர்ஸ் ஏன் அந்த 7 கலர்ஸா அங்க வரப்போறார், என்ன நடக்குது, அதுக்கு என்ன காரணம், எப்படி முறியறார், முறியக்க அதுல ஏன் ஒவ்வொரு கலர்ஸ் தனியா பிரியுதுங்கிறதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், இங்க கணித ரீதியா கணக்கோட படிக்க போறோம். நம்பர்ஸோட நாங்க படிக்க போறோம். இங்க அந்த இதெல்லாம் எல்லா சப்ஜெக்டும் ஒரு லைட்ல 3வது யூனிட்ல அதெல்லாம் வரப்போறாங்க. அது சம்பந்தமான கதைகளை காய்ச்ச முடிகிறது. அப்ப இப்படி ஒரு நோக்கத்தை வச்சுதான் நாங்க இந்த பிசிக்ஸ் ஆராய போறோம். அப்ப அதற்கான பௌதிகவியல்னா முதல்ல என்னன்னு தெரியும். ஏன்னா இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணித ரீதியாக விளங்குற ஒரு சப்ஜெக்ட் தான் எங்களோட பிசிக்ஸா இருப்பார். சரி, ஓகே. நாம எடுத்துக்கிட்டாடா இங்க கவனிங்க. இப்ப மொத்தமாக எங்கள்ட்ட 11 பாடங்கள் அலகுகள் இருக்குது. அதுக்கு எங்கள்ட்ட ஸ்கூல் சிலபஸ், அதாவது இப்ப டீச்சர்ஸ் கைட், உங்கள்ட்ட தந்திரிக்கிற இந்த டீச்சர்ஸ் கைட் தான். இது எங்கேயுமே வினாக்கள் செய்து காட்டுறதுக்கு இடம் இல்ல. நான் சொல்ல வர விஷயத்த நல்லா விளங்கிக்கோங்க. வினாக்கள் செய்து காட்டுறதுக்கு இங்க எங்கேயுமே உங்களுக்கு ஸ்பேஸ் தரல.
அதுக்கான டைமே இதுக்குள்ள கொண்டு வரல. இப்ப இந்த மொத்த பாட வேலை உங்களுக்கு 600 பாட வேலை. உதாரணத்துக்கு ஸ்கூல்ல பொறுத்தவரையில ஒரு 45 நிமிடம், ஒரு 40 நிமிடம்னு வைங்களேன் ஒரு பாட வேலை. அப்ப அவங்க தந்திருக்கிற இந்த மொத்த பாட வேலை 600 பாட வேலைங்கிறது என்னத்துக்குண்டா, நீங்க முழுமையாக உங்களோட ஏ லெவல் பிசிக்ஸ்ல இருக்கிற தியரிய உங்கள்ட்ட கதைச்சு முடிக்கிறதுக்கான டைம். ஏன் நான் சொல்ல வாரேன், இங்க டீச்சர்ஸ் கைட்ல எங்கேயுமே வினாக்கள் செய்து காட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் தரல. இந்த சப்ஜெக்ட்ட விளங்கிக் கொள்வார், இந்த சப்ஜெக்ட்ட விளங்கிக் கொள்வார், இந்த பகுதிய விளங்கிக் கொள்வார், இந்த பகுதிய விளங்கிக் கொள்வார்ன்னு அங்க இருக்கிற ஒவ்வொரு தியரிய கதைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பாட வேலை தந்திருக்காங்க. ஏன் உங்களுக்கு வெளியால இவ்வளவு நேரம் தேவைப்படுது? 600 பாட வேலை போதும் தானே! ஸ்கூல்ல படிக்கிற அந்த டைமிங் அந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த ஷெட்யூல் மட்டும் போதும். ஏன் போதாது? போதும்ன்னு ஃபீல் பண்ற மாணவர்களுக்கு எங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு பாருங்க. அப்ப எங்களுக்கு ஏன் நாங்க இவ்வளவு வொர்க் பண்ணணும்? சயன்ஸ்ல படிக்கிறோம்னா, நீங்க சொல்றீங்க அப்ப எல்லா டைமும் படிச்சுட்டு இருக்கணும். ஃபைனல் எக்ஸாம் டைம் அதுல படிக்க மட்டா படிச்சா மட்டும் போதாது. ஏன் நாங்க ஃபுல்லா படிக்கணும்னா, இங்க இருக்கிற விஷயம் இதுதான். இங்க என்னன்னா, நாங்க அவ்வளவு யூனிட்ல இருக்கிற தியரீஸ படிக்கிறதுக்கு எங்களுக்கு 600 பாட வேலை தேவை. அப்ப கேள்வி 30 மார்க்ஸுக்கு படிக்கிறதுக்கு தான் இந்த 600 பாட வேலை. நான் அதான் சொல்ல வந்தேன். ஏன் நாங்க கூட டைம் செல்ஃபா நாங்க படிக்கிறதுக்கு கூட டைம் ஏன் ஒதுக்கணும்? ஏன் நாங்க கூட கேள்விகள் நாங்க இங்க செய்யணும்? ஏன்னா நீங்க அந்த ஃபைனல் எக்ஸாம பொறுத்தவரை 30 மார்க்ஸ எடுக்கிறதுக்கே உங்களுக்கு 600 பாட வேலை நீங்க செலவழிக்க மாட்டீங்க. 600 பாட வேலைக்கான நேரத்த நீங்க குடுக்க வேண்டியிருக்குது. உங்களோட மொத்த ஏ லெவல் சப்ஜெக்ட் படிக்கிற டைமுக்குள்ள. தியரீஸ படிக்கிறது. ஒரு ஆள் படிப்பிக்கிறத கேட்டுட்டு இருக்கிறது. எஸ் அப்படி சொல்லலாம். 600 பாட வேலைங்கிறது ஒரு ஆள் படிப்பிக்கிற விஷயத்த கேட்டுட்டு இருக்கிறதுக்கான டைம். அப்ப அதே விஷயத்த நீங்க செல்ஃபா திரும்ப படிக்கிறது, அதே விஷயம் சார்ந்த கேள்விகள நீங்க செஞ்சு பார்க்கிறதுக்கு எங்கிருந்து நேரம் எடுக்கிறது? எஸ். அப்ப நீங்க என்ன செய்யணும்? எவ்ரி டே இன்றையிலிருந்து நாங்க இந்த சயன்ஸுக்குள்ள வந்தா, இன்றையிலிருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ணிறணும் எங்கள்ட்ட படிக்கிற விஷயத்த. எந்த அளவுக்கு நீங்க செல்ஃபா உங்களுக்கு டைம் குடுக்குறீங்களோடா, அந்த அளவுக்கு உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் நல்ல ரிசல்ட்ஸ நீங்க கொண்டு வரலாம். பட் செல்ஃபா நீங்க படிக்கிறதுக்கு. அடுத்தது கிளாஸஸ் மாறி, மாறி கிளாஸ்ன்னு ஓடாம, நல்ல அதாவது உங்களுக்கு எந்த கிளாஸஸ் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்ல ஒரு நாங்க நாங்க படிக்கலாம்ங்கிறதுல ஒரு நம்பிக்கை எந்த கிளாஸஸ் கொடுக்குதோ, அந்த கிளாஸஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு கிளாஸஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்க இங்க தான் படிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இங்க நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு பயோ கிளாஸஸ் பிடிக்கலாம், கெமிஸ்ட்ரி பிடிக்கலாம், ஒரு சம்திங் பிசிக்ஸ் பிடிக்கலாம். ஒரு வேல உங்களுக்கு என்ன ஒரு இடத்துல பிசிக்ஸ் வந்துட்டு ரைட் ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாஸ் இருந்தா நல்லான்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? அத நீங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. மொத்த சப்ஜெக்ட் இங்க படிக்கத்தான் வேணும்ங்கிற தேவை இல்ல. அப்படி நாங்க என்ன திணிக்கல. நான் வந்துட்டு கட்டாயப்படுத்தல. பயோ வார பிள்ளைகள் எல்லாம் பிசிக்ஸ் கட்டாயம் வந்து தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இப்படி படிச்சா போதும். இப்படி பேட்டர்ன்ல படிச்சா போதும்ன்னு ஒரு ஆளும் ஒரு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாரி நீங்க அந்த கிளாஸஸ்கள செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு காலம் எடுக்காது. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் பீரியட் ஒரு குறுகிய ஒரு டைமுக்குள்ள நீங்க செலக்ட் பண்ணிட்டு, நம்பிக்கையோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட்ஸ நீங்க புரொடெக்ட் பண்றேன். நான் அத இப்ப எங்கட டீம பொறுத்தவரையில நான் பிள்ளைகள் சைடுல நின்னு யோசிப்பாங்க எல்லா டீச்சர்ஸ்மாரும். பிள்ளைகளுக்கு என்ன தேவை? பிள்ளைகளுக்கு என்ன குடுக்கணும்ங்கிறதுல இவங்க என்ன செய்வாங்க? கவனமா இருப்பாங்க. நீங்க டீச்சர்ஸ்மாரோட எனி டைம் 24 ஹவர்ஸ் நீங்க என்ன செய்யலாம்? டீச்சர்ஸ்மார நீங்க நேரடியாகவே தொடர்பு கொள்ளலாம். அதுக்குரிய ஏற்பாடுகள் அவங்க செஞ்சு குடுப்பாங்க. டவுட்ஸ் எல்லாம் வரலாம். அல்லது பாட சம்பந்தமான விஷயங்கள கேட்கலாம். கிளாஸ் சம்பந்தமான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க அறிந்து கொள்ளலாம். நீங்க 24 மணி எல்லா டீச்சர்ஸ்மாரையும் நீங்க என்ன செய்யலாம்? அழகா தொடர்பு கொள்ளலாம். பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி. நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் இது வந்துட்டு எங்கட ஃபிஷோரியம் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாரி உங்கள்ட்ட வடிவமைச்சு தருவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்ல டீச்சர்ஸ்மார அட்டெண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. நீங்க டவுட்ஸ குரூப்லயே கேட்கிற மாதிரி. நீங்க அதுக்குன்னு ஒரு தனி குரூப்ப கிரியேட் பண்ணுவாங்க. கிளாஸஸ் முடிஞ்சது பிறகு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே என்ன செய்யலாம், நீங்க அந்த குரூப்லயே வாய்ஸாவோ அல்லது எழுதியோ அல்லது நீங்க மெசேஜ்லயே போட்டா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க எல்லா டீச்சர்ஸ்மாரும். அப்ப அப்படி ஒரு அடுத்தது இன்னொரு விஷயம் இன்னொன்னு என்னன்றாடா, இப்ப இதுக்குள்ள நீங்க இப்ப உதாரணத்துக்கு 3 சப்ஜெக்டும் இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள பத்தி நாங்க என்ன செய்யலாம், டீச்சர்ஸ்மாரு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி ஒரு இது உண்டு. இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிச்சுட்டீங்கன்னா, இப்படி ஒரு பிரச்சனை வரும். நீங்க உங்களோட மத்த சப்ஜெக்ட் எப்படி போகுதுன்னு இந்த டீச்சர்ஸ் தெரியாம இருக்கும். இப்ப நாங்க இதுல என்ன செய்வாங்க, இப்ப நீங்க எல்லாரும் அவ்வளவு பேரும் அதாவது 3 சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணக்கூடிய பிள்ளைகள
ஒரு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க இங்க. ஏன்னா அது மொத்த ரெஸ்பான்ஸும் நம்மட கையில இருக்கு. இப்போ பிசிக்ஸ் மட்டும் படிக்கிற பிள்ளைக்கு நான் தான் ரெஸ்பான்ஸ். பட் 3 ஸ்ட்ரீமும் இதுக்குள்ள 3 சப்ஜெக்டும் இதுக்குள்ள படிக்கிற பிள்ளையும் நான் ஃபுல்லா பார்க்க வேண்டி வரும். மத்த சார் அதை ஃபுல்லா பார்க்க வேண்டிய, ஏன்னா ஃபுல்லா ரிசர்ச்சை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய. இப்போ நான் பிசிக்ஸ் மட்டும் படிக்கிற பிள்ளை பிசிக்ஸை மட்டும் நான் கழிச்சிட்டு போனா மட்டும் போதும் மாதிரி. ஆனா மத்த 2 சப்ஜெக்டும் இதுக்குள்ளேயே படிப்பாங்க. இப்போ பயோவும் வந்துட்டு இதுக்குள்ளேயே செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு, கெமிஸ்ட்ரியும் இதுக்குள்ளேயே செலக்ட் பண்ணி, அப்போ 3 டீச்சர்ஸ் மாறுங்க, அது மொத்தமா ரெஸ்பான்ஸா மாறுது. அப்ப நாங்க அதை ஒரு ஆள் இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்றாங்க, தயவு செய்து என்ன செய்யுங்கன்னா மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. சரியா? உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஒன்று வருண்டா மியூட் பண்ணிக்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு ரெக்கார்டிங் எல்லாம் அப்டேட் பண்ணப்படும். நீங்க கதைச்சு நீங்க திரும்ப கேட்க வேண்டி வரும். அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வரும். நல்லா இருந்தா கேட்டுக்கங்க. சரியா? அப்ப அப்படி ஒரு இது இருக்குது. அப்ப அதுலயும் நீங்க கவனமா யோசிச்சு என்ன செய்யலாம், அந்த இதுகளை எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம வரும் இதுக்குள்ள கவனிங்க. அப்ப இந்த மொத்தமாக வந்துட்டு எங்களுக்கு 11 யூனிட் இருக்குது. அதுல இந்த முதலாவது யூனிட்ட பார்த்தீங்கன்னா, பாட வேலை. இந்த முதலாவது யூனிட்டும் 5வது யூனிட்டையும் அதே மாதிரி 11ஆம் யூனிட் வந்து 30, 30 பாட வேலை இருக்குது. இப்ப நான் சொல்ல வர விஷயம், இந்த முதலாவது யூனிட் வந்துட்டு மிகையில பிசிக்ஸ பொறுத்த வரையில நீங்க அத படிக்க ஃபீல் பண்ணுவீங்க. இது முதலாவது ஒரு அழகு பிசிக்ஸுக்குள்ள கதைக்கிறதுக்கு அந்த மத்த அழகோட ஒப்பிடக்க, இது ஒரு தனி ஒரு அழகாக கதைக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு அளவு. சரி, அந்த மிச்சம் இருக்கிற அழகு 2ல இருந்து நாங்க 11வது யூனிட் வரும் வரைக்கும் நாங்க படிக்க போற அந்த அழகுகளோட ஒப்படைக்க, இது ஒரு அறிமுகமான ஒரு வகுப்பா இருப்பாரு. அறிமுகமான சில விஷயங்கள் அவங்கள்ட்ட கலந்துரையாடுறதுக்கு ஒரு பாலமா இருப்பாங்க. பட் இதுல என்னன்னா மெயினான விஷயம் வந்துகிட்டு மிக முக்கியமானது. எங்க பிசிக்ஸை பொறுத்தவரையில பிசிக்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்டை நீ தெளிவாக விளங்கணுமாக இருந்தால், நீ மிச்சம் இருக்கிற கதைகள் எல்லாம் உள்வாங்கணுமாக இருந்தால் அந்த யூனிட் 2 2வது யூனிட் பாருங்க. 110 பாட வேலை இருக்கிற அழகுகள்ல ஆகப்பெரிய அழகு அதுதான். பிசிக்ஸை பொறுத்தவரையில அவர் பிசிக்ஸ்ல ஒரு இதயம் மாதிரி கருதலாம். பிசிக்ஸ்ங்கிற ஒரு முழு பொடியாக இருந்தால் அந்த 2வது யூனிட் வந்துட்டு ஒரு இதயம். அவர் எந்த அளவுக்கு நீங்க அதை முக்கியமா அதை எடுத்துக்கிறீங்களோ, மற்ற சப்ஜெக்ட் அதுக்கு பிறகு இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்க லேசா படிச்சு முடிக்கணும். யாருக்கு மெக்கானிக்ஸ் வந்துட்டு கிளியர் இல்ல, பிசிக்ஸ்ல இந்த 2வது யூனிட் யாருக்கு கிளியர் இல்லையோ, அவருக்கு மத்த சப்ஜெக்ட் எல்லாம் என்ன செய்யும்? அந்த அளவுக்கு ஹோப்போட அவர் படிக்கலாம் போகும். அதான் அந்த 2வது அலகோட அரைவாசி 2.5 வரும் வரை. சரியா? 2.5 வரும் வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் டெர்முக்குரிய சிலபஸ். அவ்வளவு காலம் நாங்க படிக்க போறோம் அது. அதுக்கு பிறகு 2.6ல இருந்து உங்களோட செகண்ட் டெர்முக்குள்ள வருவாங்க. அந்த ஒரு யூனிட்லயே அரைவாசி பகுதி ஃபர்ஸ்ட் டெர்முக்குள்ள வரும். இப்போ அப்படி ஒரு யூனிட்டை நாங்கள் சந்திக்கும். அதுவும் நாங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு 2 வீக்ஸில் நாங்கள் அதையும் ஸ்டார்ட் பண்ணோம். பெரலாக தான் கொண்டு போவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி சில விஷயங்களை நாங்கள் கதைச்சதுக்கு பிறகு எங்களுக்கு தேவை அந்த செகண்ட் யூனிட்டை நல்லா விளையாடு. அதை நாங்கள் இப்பயே நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் ஒரு 2ஆக டிவைட் பண்ணி உங்களோட கிளாஸ் டைமில் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்படும். அதே மாதிரி மெக்கானிக்ஸுக்கு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கப்படும். அதெல்லாம் அந்த 3 டைமுக்குள்ள என்ன செய்யும் மாறி மாறி நாங்கள் படிச்சுட்டு போகிறோமா ஒரே டைமில் 2 யூனிட் அது கடைசி உங்களோட 11ஆவது யூனிட் முடியும் வரும் வரைக்கும் ஒரே டைம்ல 2 யூனிட் பேரலலா போயிட்டு இருப்பாங்க. நான் சரி டெர்மையும் டார்கெட் பண்ணுவோம், ஃபைனல் எக்ஸாமையும் டார்கெட் பண்ணுவோம். அப்ப ஃபைனல் இப்ப 2028 நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, அதுக்கு முன்னால ஒரு 5 மாதங்கள் இருக்கிறதுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்ய வேண்டியதுன்னா, சிலபஸ கம்ப்ளீட் பண்ண வேண்டி வரும். கடைசி ஒரு 5 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் முழுமையாக பேப்பர் ஒர்க் பண்ணணும். முழு கேள்விகளும் நாங்க செஞ்சுட்டு போய் இறங்க விடுவாங்க ஃபைனல் எக்ஸாம். அதோட பாஸ் பேப்பர்ஸ், அதோட மாடல் கேள்விகள் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் பேப்பர்ஸ்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும்னா அதில் நாங்கள் பேச வேண்டி வரும். அப்போ அதுக்கு எங்களுக்கு டைம் தேவை. அப்போ அதுக்கு நாங்கள் சிலபஸ் என்ன செய்யணும் டக்குன்னு அப்படி என்ன சின்ன கிளாஸஸ் 2 பேரலாக வருவாங்க, 2 டார்கெட் பண்ணுவாங்க. டேர்மை டார்கெட் பண்ணுறது இங்கே இருக்கிற அந்த யூனிட் வைஸாக கழிச்சிட்டு போகிறது. யூனிட்ஸை பேரலாக கொண்டு வரது காரணம் ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணுறது. இப்போ நீங்கள் டேர்மை டார்கெட் பண்ணிட்டு போனால் நாங்கள் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரும் வரைக்கும் நாங்கள் இதுதான் இந்த 6ஆம் தவணை எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் போவீங்க. அப்போ 6ஆம் தவணையை மட்டும் இப்போ டேர்மை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு போனீங்கன்னா கடைசி வீக் வரும் வரைக்கும் நாங்கள் தியரி படிக்க வேண்டி வரும். அது இங்கே சரி வராது. ஒரு 4 அல்லது 5 மாதங்களுக்கு முன்னால பிசிக்ஸை பொறுத்தவரை நான் இன்றைக்கு உங்கள்ட்ட முதல் நாள் வகுப்புல நான் சொல்றேன், எங்களோட பிசிக்ஸை பொறுத்தவரையில சரியாக 5 மாதத்துக்கு முன்னால உங்களோட ஃபுல் சிலபஸ் முடிக்கப்படும். ஃபுல்லாவே அதுக்கு பிறகு நாம என்ன செய்ய போறோம்னா, பேப்பர் ஒர்க் தான் நாங்க செய்ய போறோம். டியூட்டோரியல்ஸாகவும் ஒர்க் பண்ணுவோம். நாங்க அதே போல மாடல் பேப்பர்ஸ்களாகவும் நாங்க ஒர்க் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களோட பாஸ் பேப்பர்ஸ். அதே மாதிரி மாடல் கேள்விகள் இன்க்ளூட் பண்ணி ஒரு சாப்டர் வைஸாகவும் கமெண்ட் பேப்பர்ஸாகவும் அது போகும். அது நீங்க போக போக ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம். சரி, ரைட், ஓகே.
இதுதான் நாங்க பாடம் சார்ந்து கதைக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் நாங்க ஒவ்வொரு அலகுகள் ஸ்டார்ட் பண்ணாங்க, அது சார்ந்த கதைகள நாங்க கொண்டு போலாம். நான் சொன்ன மாதிரி இனி அடுத்தவங்களோட டேர்ம் அப் கதைச்சீங்கன்னா, எஸ் உங்களோட லெவலுக்குள்ள நாங்க 2 பகுதிகள தரோம். 11, 13ன்னு எடுப்போம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர். இந்த ஃபர்ஸ்ட் இயருக்குள்ள மொத்தமாக 3 தவணைகள் வைப்பாங்க. 1ஆம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை. அதுல பாருங்க 1.1ல இருந்து 2.5 வரைக்கும் நான் சொன்னேன். உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துகிட்டு 1.1ல இருந்து 2.5 வரைக்கும் தான் யூனிட்ஸ் வரப்போகுது. சிலபஸ் வரப்போகுது. முதலாவது யூனிட்ல இருக்கிற அவ்வளவு பாட்டும் அதுக்குள்ள வரும். அதே மாதிரி 2.5 வரையும் படிச்சுட்டு இதை நாங்க 1 இயர் படிச்சுட்டு தான் அந்த எக்ஸாம் எழுத வேண்டி வரும். பெரிய ஒரு பகுதி. படிக்க நல்லா இது பண்ணும். மெக்கானிக்ஸ் அதான் மெக்கானிக்ஸ் நல்லா விளங்குற வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த மத்த சப்ஜெக்ட்லாம் தனியா ஓடுவாங்க. மெக்கானிக்ஸ்ல விருப்பம் வந்துட்டா, பிசிக்ஸ்ல விருப்பம் வந்த மாதிரி தான். வேற அத நீங்க படிச்சுட்டு போகலாம். அதே போல ப செகண்ட் இயருக்கு வந்தோனே, அதில அவங்களோட டெர்ம் மொத்த டெர்ம் முதலாம் நாள் 2 நாம கழிக்கிற மாரி 4த் டெர்ம், 5த் டெர்ம், 6த் டெர்ம்ன்ட்டு வரும். அதுவரைக்கும் நாங்க ஃபுல்லா படிக்க வேண்டி வரும். ரைட் இவ்வளவுதான் உங்களோட கதை. சரி. எல்லாருக்கும் டியூட்டோரியல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கடா. உங்க எல்லாருக்கும் டியூட்டோரியல் கிடைச்சுட்டா? டியூட்டர் பிரிண்ட் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? கிளாஸ்ல நான் திரும்பி சொல்றேன். கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு மியூட் அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அல்லது மெசேஜ் பண்ணலாம். சம்திங் புரியுதம் சம்திங் எதனா ஒன்று இது பண்ணா ரெஸ்பான்ஸ் இது பண்ணுங்க. ஏன்னா திரும்ப நம்ம சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறோம். தனியா நான் மட்டும் ஒர்க் பண்ணி இங்க சரி வராது. நான் ஏன் உங்களை கதைக்க சொல்றேன் அல்லது ஏன் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு லைவா கிளாஸஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். தனியா ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரக்கூடாது. அது அலுப்படிக்கிற மாதிரி பேத்துரும். ஸ்டார்ட்ல கொஞ்சம் இதா இருக்கும். போக 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 அதுல ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி பேத்துரும். அடுத்தது கிளாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இது பிசிக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டும் என்னன்னா ரெக்கார்டிங்க தவிர்த்துருங்கடா. நாங்க ரெக்கார்டிங் பார்த்து படிக்கிற மைண்ட் செட்டை விட்டுருங்க. லைவா கிளாஸஸ் நடக்க ஜாயின் பண்ண பாருங்க. மேக்சிமம் லைவ் கிளாஸ்லயே ஜாயின் பண்ண பாருங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களோட கிளாஸஸுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், தயவு செய்து அதுல ஜாயின் பண்ண பாருங்க. ஏன் நான் சொல்றேன்டா, நாங்க பிறகு படிக்கலாம். ஏதோ தவிர்க்க முடியாத சில காரணங்கள் வரும். நாங்க அந்த டைம் வேற ஒன்றுக்கு குடுத்தே ஆகணும்ங்கிற இது ஒரு கட்டாயம் வந்தா, கட்டாயம் நீங்க அது குடுத்தா நான் எல்லாத்தையும் பார்க்கத்தான் வேணும். படிப்பு மட்டும் என்னோட லைஃப்ப கடந்து வரப்போறதில்ல. நாங்க ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள என்ன செய்ய வேண்டியது நாங்க கடந்து வரணும். அதுல சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப நம்மோட பிசிக்ஸ் பாட நேரம் வார டைம்ல நாம அந்த டைம குடுத்தாகணும். இப்போ உதாரணம் 7:30 கிளாஸ் நடக்குதுன்னா, அந்த 7:30க்கு நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு 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 ஏதோ ஒரு வொர்க் வந்துட்டு நீங்க இல்லன்டா, அது அந்த இடத்துல முடிக்க இயலாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தா, கட்டாயம் நீங்க அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். அந்த டைம்ல கிளாஸ விட்டுட்டு நீங்க போய் தரணும். அதுல மாற்று கருத்து இல்ல. போயிட்டு நீங்க என்ன செய்யலாம்? ஏன்னா, உங்களுக்கான அந்த ரிசோர்ஸ் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த கிளாஸஸ் நடந்து முடிஞ்சோனே, அந்த ரெக்கார்ட் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கும். ஒவ்வொரு நாளும் கிளாஸஸ் முடிய முடிய பிசிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படிதான். பிசிக்ஸ முடிய முடிய உங்களோட குரூப்ல வந்துட்டு அந்த ரெக்கார்ட் வந்துட்டு அப்டேட் ஆகும். உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரும் வரைக்கும் நீங்க திரும்ப பார்க்கலாம். திரும்ப உங்களோட ஃபைனல் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அவ்வளோ கிளாஸஸையும் திரும்ப 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 நீங்க பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யப்படும். நீங்க அதுல எல்லாம் பயப்பட தேவையில்ல. ஆனா நான் ஏன் சொல்றேன்டா, ரெக்கார்ட் இருக்குன்னு தான் நீங்க படிக்கலாம், பிறகு படிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஏன் சொல்றேன்டா, 2 மணித்தியால கிளாஸுக்குரிய ரெக்கார்டு அல்லது 1 1/2 அன் ஹவருக்கு ரெக்கார்டு கிளாஸ நீங்க படிக்கிற டைம்ல, நீங்க கூட டைம் அதுக்கு குடுக்க வேண்டியது வரும். அடுத்தது ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கிளாஸ் நடந்துட்டு வர அந்த டைம்ல இருக்கிற அந்த உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள வந்துட்டு நீங்க அந்த இடத்துல கேட்கலாம் தெரியுமா? கிளாஸஸ் முடிச்சுட்டு தான் நீங்க திரும்ப கேட்க வேண்டி வரும். அப்ப அதுக்குன்ட்டு ஒரு டைம் அதுல எடுத்துட்டு வந்தா சிக்கலா போயிடும். எந்த அளவுக்கு டைம நாம யூஸ் பண்ணணுமோ, அந்த அளவு டைம் யூஸ் பண்ணணும். அப்ப அதுல நீங்க கவனமா இருங்க. நான் எல்லா கிளாஸ்லயும் எல்லாருக்கும் நான் கதைக்கிற விஷயம் தான் ஒன்று தான். என்னன்னா, டைமுக்கு வந்துட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ண பாத்துருங்க. ரெக்கார்டிங் நாங்க ஏன்னா ரெக்கார்டிங் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம என்ன செய்ய பார்ப்போம்னா, ஆ பிறகு பிறகு நாங்க பார்க்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும். என்னன்னா ரெக்கார்டிங் அப்டேட் பண்றது என்னன்னா, ரிவிஷன் பண்ணுவீங்க தானே. இப்ப கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு தேவைப்படலாம். திரும்ப ஒரு தடவ படிக்கிறது தேவைப்படலாம்னா, அதுக்காக வேண்டி இப்போ யார் யாருக்கு தேவைன்னு கேட்டு இது பண்ண எல்லாருக்கும் அந்த ரெக்கார்டிங் கொடுக்கப்படும். கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்க மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப அத டார்கெட் பண்ணி அத குடுக்கக்க, நீங்க அத ஒரு இது பண்ணி போட்டு பிழையான ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துற கூடாது.
ரெக்கார்டிங் பார்த்து படிக்கலாம். ரெக்கார்டிங்கை தனி ஒரு ஆப்ஷன் போட்டு என்ன இது பண்ணி ஒவ்வொரு சார்மாருக்கும் இப்போ ஃபிசிக்ஸ் ரைட் ஓகே இவர் ஒரு கிளாஸஸ் கூட ரெக்கார்டிங் எல்லாத்தையும் போட்டு நான் ப்ரோ படிக்கும் போட்டு தேக்கி வைக்க வாங்க. ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் ரெக்கார்டிங் இது வந்துட்டுன்னா ஒரு அதை நம்ம அரியர்ஸை முடிச்சு அங்கே வரது கிடையாது இஞ்சால 10 கிளாஸ் திரும்ப ரெக்கார்டிங் வந்துடும். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம். அப்போ அந்த டைமுக்குள்ள நாங்கள் என்ன ஒர்க் பண்ணிடலாம் பேப்பர். அப்போ அதுகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சரி ஓகே. நாங்கள் இன்றைக்கு அந்த இதுக்குள்ள வாரம்டா நான் சில விஷயத்த கவனிங்க. இப்போ உங்களுக்கு சாரி உங்களோட முதலாவது டியூட்டோரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கும். சரியா பாருங்க. யூனிட் 1 பிசிக்ஸ் 2018ஆம் ஆண்டு டியூட்டோரியல் 1 முதலாவது இந்த பௌதீக கணியங்களும் அலகுகளும் ஒரு சப்ஜெக்ட். ரைட் இது என்னண்டா இங்க கவனிங்க. இது இருக்கு நான் சொல்ல விஷயம் பாருங்க. நாங்க இங்க படிக்க போற பகுதி வந்துட்டு மெயினான விஷயம் அதை நம்ம முதலாவது காய்ச்சிக்கணும். சரியா முதலாவது யூனிட் வந்து இது என்னண்டாடா அலகுகளும் பரிமாணம். சரி இது அப்படி இருக்கட்டும். நீ கவனிங்க. நான் முதலாவது நம்ம கதைக்க போற வந்துட்டு என்னன்னா அலகுகளும் பரிமாணம். எஸ் நீ கவனிங்க. அலகுகளும் பரிமாணங்கள். அலகுகளும் பரிமாணம் இது இருக்கட்டும். நீங்க அதெல்லாம் எழுத தேவையில்ல. நான் சொல்ல விஷயத்தை காணுங்க. சரியா இதை நான் ரெண்டு பார்க்கலாம். இதுல அலகுகள்ங்கிற ஒரு வேர்டு ஒன்று இருக்குது. சரியா இது அலகுகள்ன்ற ஒரு வேர்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதுல பரிமாணங்கள்னு ஒரு வேர்டு இருக்குது. நல்லா கவனிங்கடா. நம்ம இந்த ஃபீல் பண்ணக்கூடிய இடம்னா உதாரணம் கிரேட் 6ல இருந்து நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த கிரேட் 6ல இருந்துடா கிரேட் 11 வரும் வரைக்கும் சரியா கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரும் வரைக்கும் இந்த அலகுகளோட நாங்க ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சுதான் நாங்க வந்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்ல போனா வேகம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஓ லெவல்ல படிச்சு கிரேட் 10ல இருக்குன்னு நினைக்கிறேன். நேர்கோட்டு இயக்கமும் சம்திங் பிசிக்ஸ்ல முதலாவது யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். பழைய கவனிங்க. வேகம் நீங்க படிச்சிருப்பீங்க. இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் எனப்படும். யாருனாலும் ஒரு ஆள் செல்லையிலுமாடா வேகத்தின் அழகை சொல்லுங்க பார்ப்போம். யாருனாலும் ஒரு ஆள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறாள் வேகத்தின் அழகை சொல்லுங்க. டேய் மைக்க மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி பேசலாம்டா. வேகத்தின் அழகை சொல்லுங்க ஒரு ஆள். ms minus 1. ms minus Yes, okay. Meter second minus 1. Okay, good. சரி மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. எஸ் வேகத்தின் அலகு. அப்ப இப்ப உதாரணத்துக்கு அடர்த்தின்னு எடுத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர்ஸ் -3 வரும். திணிவின்கள் கனவளவு. இப்படி அலகுகள் சார்ந்த கதைகளை நாங்க படிச்சுட்டு வந்தோம். எங்களுக்கு அலகுகள் சார்ந்த கதைகளை நாங்க படிச்சுட்டு வந்தோம். அதெல்லாம் மாற்றுக்கிறது அலகுகளோட நாங்க அலகுகள் என்னென்னலாம் தெரியும். நாங்க கழிச்சிட்டோம். ஒரு பௌதிக கணிப்புக்குரிய அலகுகளே நாங்க வருதுங்கிறதெல்லாம் தெரியும் அலகுகளை வச்சு. திடீர்னு ஏ லெவல் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே பிசிக்ஸ் என்ற தலைக்குள்ள வந்த உடனே முதலாவது நமக்கு வளமையாக கழிச்சு வந்த இடத்துல கை வைக்காங்க. அதாவது அலகுகளும் பரிமாணம்னு ஒரு புது விஷயம். இது என்னண்டா நல்லா கவனிங்க. நான் சொல்ல ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு வசனங்கள் படிக்க ஏன் எதுக்குங்கிறது முதலாவது தெரியும். ஏன்னா அது சார்ந்த கேள்விகளை எழுப்ப போறேன். அதை முதல்ல வழங்கிட்டு படிச்ச சப்ஜெக்டை படிச்சோம்னா லேசினாங்களே நான் சொல்ல விஷயம். இதுல என்ன பிரச்சனை? இப்ப நான் உதாரணமா சொல்லண்டா திணிவு என்ற ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா திணிவுங்கிற ஒரு பௌதிக கணியம் அதெல்லாம் இருக்கணும். என்னன்னு தெரியும். திணிவுண்டா என்னன்னு தெரியும். இதுல நீங்க அழகா செக் பண்றேன்னா சும்மா எஸ்ஐ அழகுன்னு படிச்சிருப்பீங்க. கிலோகிராம் படிப்பீங்க. இப்ப என்னண்டா வரப்போ இப்ப ஏ லெவல் பிசிக்ஸுக்கு வந்தோன்னு என்னண்டா கிலோகிராம் வார இடத்துல எல்லாம் நீங்க கேபிட்டல் எம் எழுதுங்க ஒரு குறியீடை பயன்படுத்த போறாங்க. கிலோகிராம் வந்தா நீங்க கேபிட்டல் எம் எழுதுங்க. இப்ப நான் சொல்லுறேன். இப்ப பேர் எடுத்துக்கோங்க. என் பேரு ஹனான் இருக்கட்டும். சரியா ஹனான் அல்ல ஜாவிட் வைங்கள. ரைட் ஜாவிட்ங்கிற ஒரு பேரு நல்ல பேர் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பேர் இருக்கின்ற இல்ல இனி ஒரு ஜாவிட் இருக்கிற இடத்துல ஜாவிட் கூப்பிடாம ஒரு அல்பான்னு கூப்பிடுங்க. அல்பா பீட்டாண்டு வர மாதிரி இனி ஜாவிட் வார இடம்லாம் அல்பா ரெண்டு சொல்லுங்க. இந்த ஒரு கதை ஒண்ணு உங்கள்கிட்ட கொண்டு வராங்க. ஜாவிட் இந்த ஒரு பேரு வார இடத்துல நீங்க இனி ஜாவிட் யூஸ் பண்ணுவோம்னா அல்பாண்டு யூஸ் பண்ணுங்க. அட எனக்கு இருக்கிற பேரு நல்ல பேர் தான்டா, ஏன்டா திரும்ப இன்னொரு பேரை வைக்கிறீங்க? இந்த ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரும். ஜாவித்துங்கிற ஒரு பேர் இதை கேட்க ஏன் அல்பாங்கிற ஒரு ஆள் தேவை? இப்ப கிலோகிராம் ஒரு அழகு இருக்குது.
திணிவுக்கு அழகா கிலோகிராம்னு ஒரு எஸ்ஐ அழகு வச்சிருக்காங்க. இல்ல அது வாரத்துல கேபிட்டல் எம்ஐ யூஸ் பண்ணுங்க. மீட்டர் வாரத்துல கேபிட்டல் எல்ல யூஸ் பண்ணுங்க. என்னடா இப்படி ஒரு இது ஒண்ணு இருக்க இவ்வளவு காலம் நாங்க கிரேட் 10ல இருந்து கிரேட் 11 வரும் வரைக்கும் இதே நாங்க வச்சு பயன்படுத்திட்டு வந்தோம். அங்க எல்லாம் சரியா போட்டு வந்தீங்க. எல்லாமே ரைட் ஓகே தந்து போட்டு நான் திரும்ப இன்னொரு இடத்துல கேபிட்டல் எம்ஐ யூஸ் பண்ண சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன்டா. இப்ப வேகத்தின் அலகு நம்ம கழிச்சிருந்தானே மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இத பரிமாண முறைப்படி எழுத போனா எப்படி வரும்டாடா? எல்டி மைனஸ் 1. மீட்டர் இருக்கிறதுல கேபிட்டல் எல் எழுது. செகண்ட் இருக்கிற இடத்துல டைமுக்கு கேபிட்டல் டி எழுதுங்க. பாருங்க அதே மாதிரி அப்ப மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்று ஒரு ஆள் இருக்க என்னத்துக்கு நம்மளுக்கு எல்டி மைனஸ் 1? ஜாவிட் ஒரு பேர் இருக்க என்னத்துக்கு எங்களுக்கு அல்பா? ஏன்? ரைட் ஓகே. ஏனுங்கிற அந்த கேள்வி தீர்வு. அப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை? இது நாம படிச்சிருப்பீங்க. நீங்க நான் ஒரு உதாரணம் சும்மா சொல்லுங்க. நீங்க இந்த அண்மையில படிச்சுட்டு வந்த மறக்காத சந்தர்ப்பம் ஒன்று மேத்ஸை பொறுத்த ஓ லெவல் மேத்ஸை பொறுத்த வரையில நீங்க ஒன்று படிச்சிருப்பீங்க. இருபடி சமன்பாடு. எஸ் கதப்பு கவனிங்க. இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு. எஸ் இந்த இருபடி சமன்பாடு தீர்த்தல் ஒரு சப்ஜெக்ட் படிக்க பெருக்கு தொகை இப்ப கூட்டுத்தொகையில அடுத்து அந்த இருபடி சமன்பாடு தீர்த்திருப்பீங்க. இப்படி எல்லாம் படிச்சுட்டு வரக்கு இருபடி சமன்பாடு தீர்த்தல் முறையில ஒரு சப்ஜெக்ட் வரும். அதாவது என்னன்னா சூத்திர முறைன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இங்க அதெல்லாம் தேவை. அவன மாதிரி காணும். மெக்கானிக்ஸ்ல நாங்க இந்த அழகெல்லாம் சாரி இந்த சமன்பாடெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நாங்க அதை எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் சமன் மைனஸ் பி பிளஸ் மைனஸ் ரொட்ல பி வர்க்கம் மைனஸ் 4ac கீழ் 2aங்கிற ஒரு சூத்திர முறை இதுல யூஸ் பண்றது. இன்னொன்று நாங்க படிச்சிருப்போம்டா. இன்னொரு முறை என்னடா? இருபடிச்சா முடிச்சு இந்த மத்த முறை என்னடா? என்ன ஒரு ஆள் சொல்லுங்கடா. வர்க்க பூர்த்தியாக்கம். எஸ் ஓகே. வர்க்க பூர்த்தி முறை. வர்க்க பூர்த்தி முறை இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது இருபடி சமன்பாடு தீர்த்தல். அதே மாதிரி நாங்க இன்னொன்னு மேத்ஸ்ல இது இருபடி சமன்பாடு தீர்த்தல் தான்ங்கிறத கதைக்காமலும் ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதாவது நீங்க படிப்பீங்க அந்த வரைப்புண்ட ஒரு கதை. அதுலயும் பாருங்க அந்த வரைவு எக்ஸ் அச்சை வெட்டும் போது அங்க இருக்கிற அந்த வைட பெருமானம்லாம் 0 ஆகிற நிலையில இருக்க எக்ஸ்ட்ரா பெருமானம் அதுவும் இருபடி சமன்பாடு தீர்த்தல். அந்த அங்க வர அந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வு தானே. சரி ஓகே நான் அதுக்குள்ள வரல விடுங்க. சரி அப்ப நாங்க கிரேட் 9 10ல எல்லாம் இருபடி சமன்பாடு தீர்த்தல் படிக்க சும்மாவே நாங்க செஞ்சுட்டு வந்தோம். இப்ப பொதுவா எடுக்கிற முறை யூஸ் பண்ணீங்க. இன்னொன்று ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம்டா இதை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி வடிவத்தில் எழுதி இதை 0க்கு சமப்படுத்தி எடுக்கிறது அப்படியான சப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி சும்மா பெருக்குத்தொகை கூட்டுத்தொகைன்னு கதைச்சு வாரது. ஏன்னா இப்படி காரணிகளை வச்சு நாம கதைச்சிட்டு வரோம். இப்படியான முறைகளை யூஸ் பண்ணாங்க. என்னத்துக்கு எங்களுக்கு இப்படி ஒன்று தேவைப்படுதுன்னா ரைட் என்ன பிரச்சனைடாடா? இந்த கிரேட் 9 10ல எல்லாம் நாங்க படிச்ச இருபடி சமன்பாடு தீர்த்தலுக்கு எங்களுக்கு பிரச்சனை வரல. அதால நாங்க படிச்ச முறைகள் மட்டுமே போதுமான இருந்துச்சு. சில இடங்கள்ல நல்லா கவனிங்க. முழு எண் தீர்வுகள் இல்லாத மெத்தட் வர டைம் அதாவது முழு எண் தீர்வுகளாக இல்லாம பின்னங்கள் தசம எண்கள்ல வரக்கூடிய நிலைக்கு இந்த பேட்டர்ன் வந்துட்டு என்ன செய்யலாம்டா நாங்க யூஸ் பண்ணிக்க இயலாது. அதே மாதிரி இப்படியான முறைகளை அந்த இடத்துல நான் என்ன செய்ய கையாளுறது கடினமா இருக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறேன்டா இந்த சூத்திர முறைகளை அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது எங்களுடைய இந்த பழைய முறைகளை மட்டும் பயன்படுத்தி எங்களால எல்லா கேள்விகளையும் முடிக்க இயலாத சந்தர்ப்பங்கள் வருது. அதே மாதிரிதான் நாங்க இந்த அலகுகளை மட்டும் வைத்து சில இடங்கள்ல நாங்க என்ன செய்யணும் முடிவுகளை பெற இயலாத சந்தர்ப்பம் வரப்போகுது. இப்ப நாங்க அது சம்பந்தம் கதைக்க போறோம். அலகுகள் மட்டுமே வச்சு நாங்க என்ன செய்யலாது சில முடிவுகளுக்கு வரையலாத ஒரு சந்தர்ப்பங்கள் வரப்போறாங்க. அதுக்கு தீர்வாக அதை இலகுவாக புரிந்து கொள்றதுக்கு தான் யார் அறிமுகப்படுத்த போறாங்கன்னா இந்த பரிமாணம்ங்கிற சப்ஜெக்ட். அப்ப ஏன் இந்த தலைப்பு வருதுன்னு முதலாவது தெரியும். அலகுகளை மட்டும் வச்சு கையியலாத சந்தர்ப்பங்கள் வந்துட்டு எங்க வர போறாங்கன்னா இந்த பிசிக்ஸ்ல வர போறாங்க. அதுக்கு தீர்வாக நம்ம யாரை கொண்டு வர போறோம்? பரிமாணம்ங்கிற சப்ஜெக்ட் நாங்க கொண்டு வர போறோம். இதுக்காக வேண்டிதான் இந்த பரிமாணங்கிற அழகு நாங்க படிக்கிறோம். இந்த டார்கெட்டே பரிமாணம் தான். இந்த முதலாவது அதாவது எங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற 1.1 வந்துட்டு பரிமாணத்தை டார்கெட் பண்றது. அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு கருவிகளை அறிமுகப்படுத்துறது.
அதெல்லாம் கடினம் இல்லை. நாங்க அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ல நாங்க பார்த்துட்டு போலாம். அப்ப முதலாவது அப்ப ஏன் நாங்க இந்த அழகு படிக்க போறோங்கிற விஷயத்த விளங்கிக்குவோம். அலகுகள மட்டும் வச்சு முடிக்க இயலாத சில சந்தர்ப்பங்கள் வரப்போறாங்க. அதுக்கு நாங்க யார யூஸ் பண்ண போறோம்னா, பரிமாணங்கள யூஸ் இப்ப ஜாவித் என்ற பேருக்கு பதிலா ஏன் அல்ஃபா வந்தது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவர் இந்த பேர மட்டும் வச்சு பயன்படுத்தி செய்ய முடியாத சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வரப்போகுது. அதுக்காண்டி நான் இந்த அல்ஃபாவ யூஸ் பண்ண போறேன். அலகுகள மட்டுமே வச்சு முடிக்க இயலாத சில சந்தர்ப்பங்கள் வரப்போறாங்க. அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய போறோம்னா, அ இந்த இடத்துல பரிமாணங்கள நாங்க அறிமுகப்படுத்த போறோம். சரியா? அப்ப அது சம்பந்தமான பகுதிகள நாங்க படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்டா இது இருக்கு. நான் கதைச்ச விஷயங்கள் விளங்கிட்டாடா? சரியா? அப்ப ஏன் எங்களுக்கு ஆம் சார். இருபடிச் சாம்பாடுங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஏன் தேவைப்பட்டங்கிற விஷயத்த விளங்கிக்கோங்க. அத தீர்க்கிறதுக்கு ஏன் இன்னைக்கு இந்த முறை கொண்டு வந்தேன். சரி, ஓகே. நீங்க கவனிங்க. நான் சொல்ற விஷயத்த பாருங்க. நாங்க இன்றைய கிளாஸ்ல நான் பேசின விஷயத்த நான் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா நான் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு பகுதியை முடிக்கிற மாதிரி எனக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு நேரம் அதுக்கான நினைக்கிறேன். பெரும்பாலும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சரியா பிசிக்ஸை பொறுத்த வரையில உங்களுக்கு டைம் டேபிள்ல இருக்காது, பாடம் இருக்காது. ஆனா ஈவினிங் ஒரு சம்திங் மார்னிங் டைம்ல ஒரு கிளாஸஸ் ஒன்று போட்டு நாங்க இந்த டியூட்டோரியலை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி அத கதைச்சுட்டாடா நான் என்ன பார்க்கறேன்னா, ஒரே டைம்ல இத முடிச்சிடலான்னு பார்க்கிறேன். சரியா? ஒரே டைம்ல இந்த பௌதிக கணிதம் சார்ந்த கதைகள கழிச்சுட்டு, நம்ம 2வது கிளாஸையும் நாங்க கேலி செய்ற அளவுக்கு போய்த்திரலாம். கேலி செய்ற அளவுக்கு போனா நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. ஏன்னா தியரிக்காக இப்ப நம்ம பிசிக்ஸ் சார்ந்த கதைகள கதைச்சாச்சு. இனி எங்களோட அலகுகள்ல நாங்க என்ன கதைக்க போறோங்கிற தியரி பார்ட்ஸ கதைக்கிறதுக்கு அடுத்த டைம். அப்ப நான் என்ன செய்றேன்னா, இன்னைக்கு இதோட இந்த கதைச்ச விஷயத்த நீங்க எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு பிசிக்ஸ்க்குன்னு ஒரு தனியான ஒரு டைம், ஸ்பெஷல் டைம் ஒண்ணு நாங்க எடுத்துக்கிறோம். உங்களோட டைம்ல வேற சப்ஜெக்ட்ல நடக்கும். அதுக்கு அ குறுக்கீடு இல்லாமலுக்கு நான் ஒரு டைமு அவங்கள்ட்ட எல்லார்ட்டயும் டிஸ்கஸ் பண்ணி நான் அட்மின் அவங்கள்ட்ட பேசுவாங்க. அவங்க எல்லாருக்கும் சூட்டபிளான ஒரு டைம் ஒண்ணு எடுத்து நைட் ஆர் சம்திங் ஈவினிங் அல்லது மார்னிங் டைம்ல எடுத்துக்கிட்டு, நம்மோட கிளாஸ ஸ்டார்ட் பண்ணணும். நம்மோட கிளாஸ ஸ்டார்ட் பண்ணணும். அது வழமையா டைம் டேபிள்ல கிளாஸஸ் வராது. சரியா? உங்களுக்கு நான் போட்டிருக்கிற மாரி மண்டே, சாட்டர்டே, சண்டே தான் நம்மோட கிளாஸஸ் நடக்கும் இப்போதைக்கு. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண உடனே டிஸ்கஷனுக்குன்ட்டு ஒரு டைம் ஒண்ணு உங்கள்ட்ட வந்து இருக்கிற மாரி தெரியும். மத்த கிளாஸஸுக்கு இடையூறு இல்லாமல. ஆனா நாளைக்கு நடக்கிற கிளாஸ் நான் இந்த யூனிட்ட ஸ்டார்ட் பண்றதுக்காகவே உங்களோட ஒரு 1 1/2 அன் ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாரும் உங்களுக்கு சூட்டபிளான டைமா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, அத தந்தீங்கன்னா, அந்த டைம்ல நான் அந்த கிளாஸ ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கு கதைச்ச விஷயங்கள் அத நீங்க எடுத்துக்கங்க. இத நாங்க பிறகு எங்களுக்கு ஏதோ தேவைப்பட்டா நீங்க அந்த இத யூஸ் பண்ணிக்கங்க. நாளைக்கு நாங்க கதைக்க போற அந்த தியரி பார்ட்ட கவனமாக எடுத்துக்கங்க. எல்லாரும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. செல்ஃபான டைம குடுக்குற மாதிரி என்ன செய்வோம், அதான் திரும்ப திரும்ப நான் சொல்லலாம். செல்ஃபான டைம் எடுத்துக்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா, உங்களோட டைம் டேபிள்கள செட் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களோட தியரி கிளாஸ்ல சந்திப்போம். அதுக்கிடையில நீங்க என்ன டியூட் பிரிண்ட் எடுக்காதவங்க தயவு செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இப்ப கொஞ்சம் பேர் எனக்கு மெசேஜ் வந்திருந்துச்சு. டியூட் இன்னும் பிரிண்ட் பண்ணல. ஏன்னா கடைசி டைம் சேவ் பண்ணப்பட்டன்ற மாதிரி. அப்படி இல்ல, கொஞ்சம் என்ன செய்யணும், அதுல கொஞ்சம் இதாறீங்கடா. அனுப்புற டியூட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. அ இனி டியூட் ஒர்க் கூட இருப்பாங்க. டியூட் ஒர்க் என்ன செய்யப்படும்? கூட ஒர்க் பண்ணப்படும். அவங்கள்ட்ட நிறைய கேள்வி செய்றதுக்கான திரும்ப 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 டியூட் ஒர்க் தான் சென்ட் பண்ணப்படும். அத கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுல கவனமா இருங்க. ஏன்னா, சில இடம் கிளாஸஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாலலாம் சென்ட் சில சந்தர்ப்பம் இல்லாட்டி நேரத்தோட இது பண்ணப்படும். அல்ல சில கிளாஸஸ் நடக்கிற டைம்ல உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னால சென்ட் அதுவும் திடீர்னு மாரி எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளுக்கு தகுந்த மாரி நீங்க என்ன செய்ய பாருங்க. அதுகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க. ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன் அடுத்த கிளாஸ்ல நான் சந்திப்போம்.